வெல்கம் வெல்கம். தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோட தீபாவளி வாழ்த்துக்கள். ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அண்ட் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ பி சேஃப், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க அண்ட் ஆல் ப்ளீஸ் பி சேஃப். கிராக்கர்ஸ் பர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து லைட்ஸோட இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை தியாவோட நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பி சேஃப், ஆல் தி பெஸ்ட், பி ஹாப்பி. உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இப்போ இணைந்திருக்கிறது வந்து அன் அகாடமியோட சேனல். சேனல் பேர் லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் அப்படிங்கிற சேனலில் இருந்திருக்கோம். ஸோ அன் அகாடமி உங்களுக்கு தெரியும். அன் அகாடமி வந்து நம்மளுக்கு அன் அகாடமி இஸ் தி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை நீட், ஜேஇ, மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸலண்ட்டான குவாலிட்டி கிளாஸஸ், குவாலிட்டி உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ், குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அட் அ ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் அட் அ ஃப்ரீ ப்ரைஸ். உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ் மூலமாக இலவசமாகவும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அன் அகாடமியோட விஷனாக இருக்குது. ஸோ இந்த விஷனில் வந்து நம்ம இப்போ இணைந்திருக்கோம். இந்த விஷன் மூலமாக தான் நம்ம இணைந்திருக்கோம். இதில் வந்து நான் முகமது சித்திக் உங்களுக்கு லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் அப்படிங்கிற சேனல், இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான ஒரு சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து நான் இணைந்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 தேர்வுக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து வர ஜான்வரி 3 நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூனிட் 9 நான் நடத்திட்டு இருக்கேன். அதில் ஒரு முக்கியமான பார்ட், பட் இட்ஸ் வெரி ஸ்மால் பார்ட். நம்ம அந்த பார்ட் வந்து இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னோட பேர் முகமது சித்திக். என்னை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு, என்னோட பேர் எம்எஸ் முகமது சித்திக். நான் பி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 8 இயர்ஸாக நான் வந்து கல்ஃபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நம்மளுக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பிடிச்சது, நம்மளுக்கு ஆசையாக இருந்தது, ஆம்பிஷனாக இருந்தது வந்து நம்மளுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கொடுக்கணுங்கிறது. ஸோ ஐ ஸ்டார்டட் கிவிங் தட். அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபேக்கல்ட்டி ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ ஐ பிகேம் அ ஃபேக்கல்ட்டி. இப்போ நான் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அன் அகாடமி மூலமாக நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ MS01 அப்படிங்கிற கோட், அந்த கோட் வந்து எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி சார், அன் அகாடமி வந்து என்ன சார்? அன் அகாடமியில் நம்ம வந்து ஒரு அகாடமியில் படிக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். டெஃபினட்டா முடியும் சார். நீங்க ஒரு அகாடமியில் நீங்க படிக்கிறத விட அதிகமான ரீசோர்சஸ் வந்து உங்களோட கம்ஃபர்ட்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது அன் அகாடமியோட எய்மா இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அன் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் போன், இல்ல ஒரு ப்ரௌசர், ஒரு இன்டர்நெட், ஒரு லேப்டாப் இருந்தா போதும் உங்களுக்கு. அது இருந்து ஒரு டீசென்டான இன்டர்நெட் கனெக்ஷன் இப்போ பொதுவாக வந்து எல்லாருக்கிட்டே இருக்கிறது தான். இல்ல ஒரு ஸ்மார்ட் போன், நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் இருந்துச்சு அப்படின்னா போதும். உங்களுக்கு அன் அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு அகாடமியில படிக்கிற அதே ஃபீல்ட்ல முழுவதும் அப்படியே நீங்க படிக்கலாம். அண்ட் வி ஆர் கிவிங் யூ எக்ஸ்ட்ரா ரீசோர்சஸ், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன அது பண்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஸோ டெய்லி லைவ் கிளாஸ் அவைலபிளா. நீங்க ஒரு அகாடமி போனா என்ன பண்ணுவாங்க? டெய்லி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணி பார்ப்பாங்களா? ஸோ அதே மாதிரி தான் மேம், உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி லைவ் கிளாஸ் நீங்க வந்து அட்டன் பண்ண போறீங்க இதுல. ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் செஷன்ஸ் அங்கே நடக்கும். உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுக்கப்படும். இன்னைக்கு இந்த டாபிக் வந்து நடத்தப்படும்ன்றது அட்வான்ஸாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுபடி கிளாஸஸ் நடக்கும். அந்த குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு நடக்கும். ஸோ எஜுகேட்டர் உங்ககிட்ட லைவா கிளாஸ் எடுக்க போறாரு. அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த தனியான கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான செக்ஷன்ல நீங்க உங்களோட கேள்விகளை வந்து பதிவிடலாம். அந்த கேள்விகளை பதிவிட்டதுக்கு அப்புறம் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் ஒரு தனியான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க கிராஃபிக்கலி இல்ல நீங்க வந்து பிக்டோரியலி உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க போடணும் அப்படின்னாலும் நீங்க போடலாம். அதுக்கு அவங்க வந்து எஜுகேட்டர்ஸ் பதில் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படுது. அதனால குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க டெஃபினட்டா எக்ஸலண்டான குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எஜுகேட்டர் இருந்து அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து கேரண்டி பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. ரெக்கார்டட் செஷன் இருக்கிறதுக்கான இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, நம்மளுக்கே தெரியும், நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கிளாஸஸ் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளாஸஸ் இப்போ மிஸ் பண்ணோம், ஏதோ ஒரு காரணம், ஒரு ஜென்யூனான ரீசன் இருக்கலாம். ஸோ நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸை வந்து திருப்பி நம்ம வந்து அந்த டாபிக் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நீங்க வந்து உங்க நண்பர்கள்ட்ட கேட்கணும், இல்ல நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். இல்ல அப்படின்னா அந்த வாத்தியார்கிட்ட நீங்க போய் கேட்கணும், திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணணும். தனியா உங்களுக்கு வந்து அந்த அதோட டவுட்ஸ் அட்லீஸ்ட் கிளாரிஃபை பண்றதுக்கு உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குறதுக்கு நீங்க அவருக்கு பின்னாடி இருக்கும். பட் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது அன் அகாடமியோட ஆப்ல. அன் அகாடமியோட ஆப்ல உங்களுக்கு ஒவ்வொரு செஷனையும் ரெக்கார்ட் செய்யப்படுது.
அதனால என்ன அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, காலையில ஏதோ காரணத்தால மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் அந்த செஷனை உங்களோட கம்ஃபர்ட்ல உங்களோட வீட்டில் நீங்க உட்காந்து அதை பார்த்து முடிச்சிடலாம். இல்ல சார் ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு 3 கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை, அந்த வீக்கெண்ட் உட்காந்து நீங்க அந்த 3 கிளாஸஸை பார்த்துடலாம், நீங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். இல்ல நோ இஷ்யூஸ், நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வருது, திருப்பி நீங்க பார்த்த வீடியோவே திரும்பவும் போய் பார்க்கணும், இந்த இடத்துல சார் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா யூ ஹேவ் ஆல் தி ஃப்ரீடம். நீங்க திருப்பியும் அந்த வீடியோ போய் பார்த்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, இது ரெக்கார்டட் செஷன் அப்படிங்கறதுனால. அண்ட் நாங்க கொடுக்கக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோடபிள் ஃபார்மேட்ல கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் ஆகும், அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி சார், இது ஓகே. இப்போ கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைரக்டா படிக்கும் போது சிலபஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் செய்வாங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து கேள்வி கேட்க முடியும், இதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா இருக்கு சார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு எஜுகேட்டரோட ஃபீட்பேக், நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அன்அகாடமியில பார்க்கப்படுது. இதுக்காகவே டீம் இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்க ஃபீட்பேக்ஸ் வந்து எஜுகேட்டர்ஸ் வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதனால எந்த ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு தேவையில்லை. கோர்சஸ் சிலபஸ் படி சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக் எல்லாத்தையும் கவர் செய்வாங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி பேசுவாங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கவர் செய்யணும். தென் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ் அவைலபிளா இருக்கு. லைவ் டெஸ்ட் அண்ட் குவிஸ் எப்படி இருக்கணும், நான் நிறைய செஷன் போட்டிருக்கேன் உங்களுக்கு. எம்சிக்யூ நான் கேள்விகள் உங்களுக்கு காமிப்பேன், உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன், இல்லை 45 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன். அதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ண உடனே நீங்க சரியா தவறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஏன் தவறு, அது ஏன் சரி, அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கறத வந்து நம்ம சைட்ல டிஸ்கஸ் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை நீங்க வந்து உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் நீங்க எப்படி வந்து அதை வந்து நீங்க கண்டுபிடிக்க முடியும். எலிமினேஷன் மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எலிமினேஷன் மெத்தடை பத்தி நம்ம டிஸ்கஸ் செய்வோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அதுல why is that important, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கிறது என்னோட மாணவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது, there's a style, there's a way of learning. First you learn a subject. ஒரு 3-4 சாப்டர் நீங்க படிச்சிருந்தீங்க, படிச்சு முடிச்சுட்டு அதுல இருந்து என்னென்னலாம் முன்னாடி கேள்விகள் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஸோ என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்றது கேள்வி அட்டன் பண்ணுங்க. ஃபேக்சுவலா கேட்கறாங்களா, டேட்ஸ் கேட்கறாங்களா, நேம்ஸ் கேட்கறாங்களா, வாட் இஸ் தட், இந்த எக்ஸாமுக்கு எப்படி கேட்கறாங்க, யூபிஎஸ்சிக்கு வேற மாதிரி கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு வேற மாதிரி கேட்பாங்க, குரூப் 1க்கு வேற மாதிரி கேட்பாங்க, குரூப் 2க்கு வேற மாதிரி கேட்பாங்க. இதை நீங்க அனலைஸ் பண்ணி அந்த கோடை பிரேக் பண்ணுங்க. எப்படி வந்து கேள்விகள் கேட்கப்படுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க படித்த அதே சப்ஜெக்டை நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் இதுல இருந்து கேள்விகள் வருதுன்றது உங்களுக்கு புரியும் போது நீங்களே ஒரு வாத்தியார் மாதிரி உங்களால கேள்விகளை அதுல இருந்து எடுக்க முடியும். ஸோ படிக்கும் போதே வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்களே கொஸ்டின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் உங்க நோட்ஸ்ல எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ தட் வில் பி யுவர் ஷார்ட் நோட்ஸ். அந்த நோட்ஸ் அப்படி எடுக்குதுங்கன்னா ஐ கேரண்டி யூ நீங்க அந்த சப்ஜெக்டை மறக்கவே மாட்டாங்க. ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எம்சிக்யூ ப்ராக்டிசஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. தென் அன்லிமிடெட் ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது அன்அகாடமி ஆப்ல. என்ன அதுக்கு என்ன அர்த்தம், நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு வீடியோ, ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த காலகட்டம் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருடமோ 2 வருடமோ நீங்க காசு கட்டி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களே, அந்த காலகட்டத்தில் முழுவதும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ ஹேவ் ஃபுல் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு வீடியோவை எத்தனை தடவை வேணாலும் பாருங்க. அண்ட் உங்களுக்கு எத்தனை வீடியோஸ் வேணாலும் ஒரே நாள்ல பாருங்க, கண்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு டைம் லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஒரு வீடியோ எத்தனை வாட்டி பார்க்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. முழுவதும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆக்சஸ் ஃப்ரீடம் கொடுக்கப்படுது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. உங்களோட கோர்சஸ் உங்களோட கையில இருக்கு. எங்களோட எஜுகேட்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள். நான் சொன்ன மாதிரி ஃபீட்பேக் எடுத்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் சொல்ற அதுபடி வச்சிருக்கக்கூடிய ஃபேக்கல்டி. ஸோ டூ மேக் குட் யூஸ் ஆஃப் தெம். அண்ட் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய கோர்சஸ் போயிட்டு. ஸோ கோர்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷர், எனக்கு முழுவதும் ஆரம்பத்துல இருந்து எனக்கு எடுங்க சார், ஒரு பிகினருக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு எடுங்க சார் அப்படின்னா அதுக்கும் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு 2 மாத காலங்கள் இல்ல ஒரு 90 days கோர்சஸ்ல ஒரு சப்ஜெக்ட் குவாலிட்டி எடுத்தா அதை பிட் அண்ட் பீசஸ் முழுவதும் உங்களுக்கு வித் ப்ரிலிம்ஸ் அண்ட்
மெயின்ஸ் ஃபுல் கோர்ஸ் எடுக்கிறாங்க, எஜுகேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கோர்ஸ் நீங்க பார்க்கலாம். இல்ல சார் எனக்கு டைம் இல்லை, இன்னும் 45 days தான் இருக்கு, நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக வந்திருக்கேன், நான் ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கேன் சார், 2 வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி மாணவர்களும் இருப்பாங்க வாய்ப்பு. இப்படி இருக்கிறதுனாலும் உங்களுக்கும் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. 50 days எப்படி ரெஃப்ரெஷ் பண்றது, 60 days எப்படி ரெஃப்ரெஷ் பண்றது, ஸோ அந்த கோர்ஸ்ல போய் நீங்க எடுக்கலாம். இட் இஸ் ஆல் அப் டு யூ. உங்களுக்கு நாங்க த பெஸ்ட் ஃபேக்கல்டி அண்ட் பெஸ்ட் கோர்சஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது எங்களோட வேலையா இருக்கு. பட் அதுல சூஸ் பண்றது, அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கணும்ன்றது எல்லாமே உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ ஆல் தி பெஸ்ட். டூ சூஸ் டிஎன்பிஎஸ்சிஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பிளஸ் கோர்சஸ்க்கு. நீங்க பிரைஸ் பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வெளியில இருக்க பல அகாடமியில போய் கேட்டு பாருங்க, எல்லாத்த விட எக்ஸலண்டான ஒரு பிரைஸ் இது. 12 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து வெறும் 7000 ரூபாய். 12 மாதத்துக்கு உங்களுக்கு வெறும் 7000 ரூபாய் மட்டுமே. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இதுல என்னோட பேர் கொண்ட கோட் MS01 அப்படின்னு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது. 10% ஆஃப், 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 6300 ரூபாய் மட்டுமே. உங்களுக்கு வந்து 6300 ரூபாய் மட்டுமே ஓராண்டுக்கு. இல்ல 2 ஆண்டு கோர்ஸ் படிங்க. 2 years யார் எடுக்கணும், நார்மலா யார் எடுக்கணும், நீங்க இப்பதான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்குங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்குங்க, நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்குங்க, இல்ல உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா செலவு பண்றீங்க, ஆனா இதுதான் உங்க ஆம்பிஷனா இருக்கு அப்படின்னா கோ ஃபார் 2 years கோர்சஸ் ஃபார் சேஃப் சைட். ஏன் இது வந்து ஒரு முக்கியமான காரணம் என்ன உங்களுக்கு, இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 ஆண்டு கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலண்டா 24 மந்த்துக்கான ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனா 13 மாதத்துக்கான காஸ்ட்ல யோசிச்சு பாருங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 8400 வருது. ஸோ உங்களுக்கு வந்து 13 months. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இட் கோயிங் டு பி எக்ஸலன்ட்லி காஸ்ட் எஃபெக்டிவ். இதுலயும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது. இதுலயும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது. என்னோட பேர் கொண்ட கோடு, என்னோட நேம் இருக்கக்கூடிய கோடு MS01, MS01 அப்படிங்கிற அந்த கோடு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% ஆஃப் கொடுக்கப்படுது. ஸோ 10% ஆஃப். அப்ப 7560 ரூபாய் மட்டுமே. 7560 ரூபாயில நீங்க இஎம்ஐயும் போடலாம். ஒரு வருஷத்துக்கும் நீங்க இஎம்ஐ போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இஎம்ஐ அவைலபிளா இருக்கு. ஒரு 6 மாதம், 1 வருஷம், 24 மாசத்துக்கு நீங்க இஎம்ஐ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த மாதிரி இஎம்ஐ போடுறாங்க அப்படின்னா ஒரு 1 year இஎம்ஐ போடுறாங்க, இல்ல 6 months இஎம்ஐ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 6 monthsனா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 சில்லற ரூபாய். இல்ல 1 year போடுறாங்கன்னா 650 rupees. உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியோட டெபிட் கார்டோ இல்ல பஜாஜ் ஃபின்சர்வ் கார்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டோ இருந்துச்சுன்னா நீங்க இஎம்ஐ ஃபெசிலிட்டி அவைல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இது வந்து மிக மிக கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ உங்களோட லைஃபுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட். உங்க மேல நீங்களே இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்றது. உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க செலவு பண்ணல அப்படின்னா வேற யாரு உங்களை வந்து மேல நம்பிக்கை வைத்திருப்பாங்க அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. உங்க மேல இதுதான் என் ஆம்பிஷன், இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நல்ல சோர்ஸ் எடுத்து அந்த சோர்ஸ்க்காக செலவு பண்றது தப்பு இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். MS01 அப்படிங்கிற கோடை மறந்துடாதுங்க. ஸோ இந்த கோடை யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும். சரி சார், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் இக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுல நம்ம கூட பொருளாதாரத்தை வந்து நம்ம மேம்படுத்துறதுக்காக, நம்மளோட பொருளாதார சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து பெட்டர் பண்றதுக்காக வந்து நம்ம சில ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சில கம்பெனிஸ் ஆரம்பிச்சோம், சில ஆர்கனைசேஷன்ஸ், கார்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது முடிச்சுட்டு நம்ம வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சமிட் நடத்துறோம். 2015 முதல் சமிட் நடந்துச்சு, 2019 சமிட் நடந்துச்சு. இது மூலமா நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம், நம்மளோட எய்ம் என்னவா இருந்துச்சு, அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருந்துச்சு. இதுக்கப்புறம் விஷன் 2023 நம்மளுக்கு 2017 உருவாக்கப்பட்ட விஷன் 2023 நம்ம என்ன கோல்ஸ் வச்சிருக்கோம், அந்த கோல்ஸ் நோக்கி நம்ம இப்போ போய் கொண்டு இருக்குது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். உங்களுக்கு அதுக்காக உங்களுக்கு எடுக்கக்கூடியது யூனிட் 9 ஓட சேர்ந்த டாபிக்கா இருக்கு. சரி சார், பார்ப்போம். டைரக்ட் எம்சிக்யூ வந்திருக்கு. நான் பார்த்தேன் உங்களுக்கு எம்சிக்யூ. உங்களுக்கு சிப்காட், உங்களுக்கு டான்சி, உங்களுக்கு வந்து எஸ்இசி, இது மாதிரி 4-3 இது கொடுத்துட்டு அவங்களோட டேட்ஸை கொடுத்துட்டு எது வந்து எதோட மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எம்சிக்யூ கேட்டிருந்தாங்க. சிம்பிள் கொஸ்டின் சார். உங்களுக்கு எந்தெந்த அமைப்புகள் நம்ம ஆரம்பிச்சோம், அந்த அமைப்புகள் எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த வருடங்கள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அண்ட் வாட் வாஸ் தி எய்ம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரியணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அதுதான் படிக்க போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்டான பார்க்கக்கூடியது சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கோஆபரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ சிப்காட்டோட ஃபுல் ஃபார்மான ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன்
கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971 நம்மளுக்கு ஆரம்பிக்கப்படுது. இது எதுக்கு ஆரம்பிக்கப்படுது? டு ப்ரோமோட் இண்டஸ்ட்ரியல் growth in the state by setting industrial estates. அப்ப உங்களுக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை செட் பண்றதுக்கு அண்ட் அதை கவர்ன் பண்றதுக்கு வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறோம். அதுதான் சிப்காட் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ 1971 ஆரம்பிக்கும். ஸோ 1971 வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான அமைப்பு டான்சின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புக்கு அதுக்கப்புறம் இது வந்து இதெல்லாம் ஆக்டிவா இருக்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் ரெண்டு அமைப்பு. இப்ப டான்சின்னு ஒரு அமைப்பு ரொம்ப ஃபேமஸான அமைப்பு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம செல்வி ஜெயலலிதா அம்மையார் நம்மளோட சிஎம் அவங்க வந்து ஒரு கரப்ஷன் கேஸ்ல வந்து டான்சியோட இடத்த வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிருச்சு. அதனாலதான் முதல் முறையாக அவங்க வந்து ரிசைன் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஎம் ஆனாங்க. ஸோ அந்த வழக்கு பேர் வந்து டான்சி வழக்கு. நிறைய தடவை நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அமைப்புக்கு அப்புறம் உருவானது இது. கிட்டத்தட்ட ஒரே நேம் தான் வருது உங்களுக்கு. டான்சிட்கோ டெவலப்மெண்ட்னு ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இதுல. ஸோ தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இதுதான் அந்த அமைப்பு. இது எனக்கு டு ப்ரோமோட் ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு எம்எஸ்எம்இ இருக்கு, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டர் என்டர்பிரைசஸ். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம வந்து எப்படி என்கரேஜ் பண்றது, அவங்களுக்கு நம்ம சப்சிடிஸ் கொடுக்கறது, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் புது கம்பெனிஸ்க்கு பண்ணுறது. இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்காரு, அவர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்காரு, அவருக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுக்கறது, அவரை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அவர் வால்யூமை, அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் ஆரம்பிக்கிறது தான் வந்து டான்சிட்கோ. ஸோ டான்சிட்கோ நம்ம வந்து சிப்காட் பார்த்தோம், டான்சிட்கோ பார்த்தோம். சிப்காட் 1971, இது வந்து உங்களுக்கு 1970. அடுத்த ஒரு முக்கியமான அமைப்பு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் டிஐஐசி உங்களுக்கு 1949 ஆரம்பிக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, வெரி வெரி ஓல்டு, ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட். உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு ஆரம்பிக்கப்படுது. டு ப்ரொவைட் லோ காஸ்ட் ஃபினான்ஸ் சப்போர்ட் ஃபார் போத் செட்டிங் அப் ஆஃப் நியூ யூனிட்ஸ் ஆல்சோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது இன்ட்ரெஸ்ட் சப்சிடியா இருக்கலாம், இல்ல இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ஸா இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த செக்டர்ஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறீங்கன்னாலும் சரி, இல்ல எக்ஸ்பான்ஷன். ஸோ கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்டுக்கும் அவைலபிளா இருக்கு, பிரவுன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்மால் ஸ்கேல் லோ காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன்ஃபீல்டுனா என்ன? கிரீன்ஃபீல்டுன்னு வார்த்தை கேட்டதுனாலே வந்து என்ன உங்களுக்கு தெரியணும், இட் இஸ் அ நியூ, புதுசு. இந்த இடத்துல வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருதுங்க அப்படின்னா என்னங்க, அந்த இடத்துல ஏர்போர்ட்டே முன்னாடி இல்ல, ஒரு புது ஏர்போர்ட் அந்த இடத்துல கட்ட போறோம். ஸோ அது பேர் கிரீன்ஃபீல்டு. பிரவுன்ஃபீல்டுனா என்ன சார்? திருச்சியில ஒரு ஏர்போர்ட் இருக்கு சார், அந்த ஏர்போர்ட் வந்து ஒரு 5-10 ஏக்கர்ல இருக்கு, இல்ல ஒரு 50 ஏக்கர்ல இருக்கு. அதை வந்து பெருசாக்க போறோம், ஒரு 4 ரன்வே சேர்க்க போறோம், ஒரு 100 ஏக்கர்ல இடத்த பின்ன சுத்தி பிடிச்சி ஒரு ரன்வே 4 கட்ட போறோம். உங்களுக்கு வந்து இதை வந்து நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் உங்களுக்கு. ஸோ இருக்கிறத நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. கம்பெனிஸ்க்கும் அதே மாதிரி தான். ஒரு கம்பெனி இருக்கு, அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. 100 டன்ஸ் நீங்க வந்து இந்த ஒரு மாசத்துக்கு பண்ணிட்டு இருக்க, அதை வந்து 300 டன்ஸா மாத்தணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் கால்ட் பிரவுன் ஃபீல்டு. தட் இஸ் கால்ட் வாட்? பிரவுன் ஃபீல்டுன்னு அர்த்தம். ஸோ கிரீன்ஃபீல்ட், பிரவுன்ஃபீல்ட் ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றதுக்கு டிஐஎஸ்சியோட இது இருக்கு, உங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க்கா இருக்கு. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் 90% சப்போர்ட் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய அந்த செக்டருக்கு தான் உங்களுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க, பாக்குறாங்க. தென் டான்சி நான் சொன்ன அமைப்பு, டான்சிட்கோ பார்த்தோம். இப்ப டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். இவங்க என்ன டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து உங்களுக்கு டேக் ஓவர் பண்றது. இப்ப வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கு, அது ப்ராப்பரா ரன் பண்ணல, ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரி இவங்க டேக் ஓவர் பண்ணலாம். அந்த இண்டஸ்ட்ரியை இவங்க டேக் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடுத்து இவங்க நடத்துவாங்க அண்ட் இந்த மாதிரி பண்றதுக்கு அமைப்பு இருக்கு. ஸோ திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன், முதல் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் ஆப்ரேட்டிங் இந்த டொமைன் ஆஃப் ஸ்மால் என்டர்பிரைசஸ். முழுவதும் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் கம்பெனி இதுதான். ஸோ உங்களுக்கு 4 இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்காட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் 1970, உங்களுக்கு டான்சிட்கோ இது பார்த்திருக்கோம் 1971,
அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து TIAAC பார்த்தோம். அது வந்து 1949 உங்களுக்கு இருக்கு. அண்ட் ஸ்மால் ஸ்கேல் கார் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட டான்சி இருக்கு. டான்சி 1965. அப்புறம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு நம்மள்ட்ட. இப்ப ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன அது? உங்களுக்கு இன்டர்நேஷனலி காம்படிட்டிவ் அண்ட் ஹாசல் ஃப்ரீ என்வரான்மெண்ட். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த SEZல அந்த ஒரு 50 ஏக்கரை வந்து ஒரு SEZன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜோனுக்குள்ள மத்த வெளியில நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க மேல பாயக்கூடிய சட்டங்கள், டாக்ஸ் லாவா இருக்கட்டும், இல்ல இந்த வரி செலுத்தும் சட்டங்கள், இல்ல வேற விதமான கார்பரேஷன் டாக்ஸ் சட்டங்கள், பல்வேறு உங்களுக்கு சட்டங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லேபர் லாஸா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பல இது இருக்கு. உங்களுக்கு அந்த SEZல நீங்க போய் கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னா உங்க மேல பாயாது. உங்களுக்கு வந்து என்ன, ஏதாவது சலுகைகள் கொடுக்கப்படும். உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சலுகைகள் கொடுக்கப்படும். அந்த 100 ஏக்கர் அந்த எஸ்டேட்ல நீங்க போய் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சலுகைகள் கொடுக்கணும். இன்னொரு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க பின்னாடி நம்ம இப்ப SEZs எல்லாம் என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில SEZs மாத்திரம் பார்ப்போம். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோ காம்பனன்ட் SEZ அப்படின்னு இருக்கும். அப்ப அதுல என்ன இருக்கும், முழுவதும் வந்து கார் தயாரிக்கும் போது அப்ப உங்களுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே பொருள் இல்லை. ஒரு காருக்கு தேவையான எல்லாமே, ஒருத்தர் வந்து ஸ்டேரிங் தயாரிப்பாரு, ஒருத்தர் வந்து பிரேக் தயாரிப்பாரு, ஒருத்தர் கிளட்ச் தயாரிப்பாரு. ஸோ இந்த செட்டப் எல்லாம் ஒன்று தயாரிப்பாங்க. இப்ப இவங்க சேர்ந்து இருக்கும்போது சில வேலைகள் இருக்கு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல. இப்ப வந்து அவங்க வந்து என்னன்னா, இந்த ஹெவி மிஷினரி தேவைப்படும். பல கோடி ரூபா கொண்ட மிஷினரி தேவைப்படும். கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு மிஷினரியே வந்து 100 கோடி ரூபா இருக்கும் அந்த மிஷினரி. சரிங்களா? இப்ப இந்த மிஷினரி வந்து எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே ஃபைனா பர்ஃபெக்டா அது வந்து நம்ம வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்கும். இதுல என்ன பிரச்சனைனா, சிறு தொழில் செய்யக்கூடிய என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் சிறு தொழில், நம்ம எல்லாம் ஒரு கோடி 50 லட்சம் இதெல்லாம் சமாளிக்க முடியும். ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நம்ம மிஷினை வாங்கி போட்டு தொழில் செய்ய முடியுமா? முடியாது. இப்ப கவர்மெண்ட் இந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த 100 கோடி ரூபாய் மிஷினை கவர்மெண்ட் வாங்கி ஒரு இடத்துல சென்டர்ல போட்டுட்டு என்ன சொல்லணும்னா, உனக்கு இந்த மிஷின்ல வேலை நடக்கணும். இந்த மிஷின்ல ஒரு பொருளை கொடுத்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா உனக்கு வந்து அந்த நல்ல ஒரு குவாலிட்டியா வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இது வந்து உனக்கு செய்யணும், ஏதோ ஒரு வேலை வந்து செய்ய வேண்டியது இருக்கு, அதுக்கு உனக்கு மிஷின் வந்து காஸ்ட்லியா தேவைப்படுது. இது வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு நான் அந்த எஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நான் கேட்பேன், இந்த மிஷின் உனக்கு யூஸ் பண்ணணும்னா அந்த பொருளை கொடு. அப்ப என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஒரு மாசம் வந்து நான் வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு என்னோட சாமான்கள்லாம் கொடுத்து நான் அதை பண்ணுவேன். ஸோ சப்கான்ட்ராக்ட் மாதிரி. ஸோ எப்படின்னா, இது வந்து சிறு தொழில்களை வந்து உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணும். புரியுதுங்களா? ஒரு மிஷின், ஒரு பெரிய மிஷின் வந்து தேவை. ஒவ்வொரு ஆளும் அந்த மிஷினை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 கம்பெனி இருக்காங்க, 10 சிறு தொழில்காரர்கள் வந்து அந்த எஸ்டேட்டுக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 சிறு தொழில்காரர்களும் 100 கோடி ரூபாய் அந்த மிஷின் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆள் வாங்கி அந்த மிஷினை வச்சிருக்காரு, கவர்மெண்டே அதை பண்ணிடுது. வச்சுட்டு இந்த 10 பேருக்கு தேவையான வேலைகளை இந்த மிஷின்ல என்னென்ன தேவைகளோ அதை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ இப்படி செய்யும் போது உங்களுக்கு இன்னும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதா? காசு கம்மியா உங்களுக்கு இருக்கா? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி, இது வந்து சும்மா ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னேன். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. டாக்ஸ் லா இருக்கு, லேபர் லாஸ் இருக்கு. இதெல்லாம் எங்கெல்லாம் கெடுபிடி இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயா ஆக்குறாங்க. ஹேசல் ஃப்ரீனா என்ன, உங்களுக்கு இல்ல சுலபமாக்குறாங்க. உங்களுக்கு பிசினஸ் செய்யறதுக்கு அந்த இடத்துல வந்து சுலபமாக்கி கொடுப்பாங்க. ஸோ சுலபமாக்கி கொடுத்து உங்களுக்கு செல்ஃப் சர்டிபிகேஷன் பேசிஸ்ல நீங்க SEZ ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பப்ளிக் ஒரு கவர்மெண்டே SEZ ஆரம்பிக்கும், இல்ல பிரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கும், இல்ல கவர்மெண்ட்டும் பிரைவேட் கம்பெனியும் ஒன்றாக இணைந்து கூட வந்து உங்களுக்கு SEZ ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு SEZல. ஸோ இது எல்லாம் இருக்கு. அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து SEZ-ஆ மாற்றப்பட்டது. எக்ஸாம்பிள், உங்களுக்கு நாங்குநேரி SEZ, நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு. திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு SEZ, பல்வேறு ப்ராடக்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு SEZ இருக்கு. எண்ணூர்ல இருக்கக்கூடிய SEZ என்ன, தெர்மல் பவர் பிளான்ட். கோயம்புத்தூர்ல SEZ இருக்கு, அது வந்து IT பார்க். ஹோசூர்ல ஒரு SEZ இருக்கு, ஆட்டோ காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக். ஏன்னா எலக்ட்ரானிக் சிட்டி என்ன, பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டின்னு அழைக்கப்படுற பெங்களூர் வந்து பக்கத்துல இருக்கு. இப்போ அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் இங்க தயாரிக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து அங்க வந்து கம்பெனிஸ் இருக்காங்க அந்த SEZ-குள்ள. பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய SEZ-ல நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தயாரிக்கிறாங்க, பல்வேறு ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. ஆட்டோ சிட்டி SEZ-னே வச்சிருக்கோம் நம்ம. எங்க இருக்கு? திருவள்ளூர்ல இருக்கு. ஸோ இது என்ன, ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்.
காருக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயாரிக்கிறதுக்கு நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா நேரம் ஆட்டோ சிட்டி எஸ்எஸ்சியில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்காக ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த இடத்துல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு நீங்க அங்க நீங்க கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமா உங்களுக்கு பண்ணி கொடுக்கறது தான் நம்மளுடைய ஏமா இருக்கு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பண்றது. இந்தியா சிங்கப்பூர் எஸ்சிசி, இந்தியாவும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டும் இணைந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எஸ்சிசி ஐடி கம்பெனிஸ் இருக்கு. எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ஸ் தயாரிக்கிறாங்க. அதுல லாஜிஸ்டிக், வேர் ஹவுசிங், உங்களுக்கு கோல்ட் ஸ்டோரேஜஸ் இதெல்லாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே இருக்கு. திருவள்ளூர் சென்னை பக்கத்துல இருந்துச்சு. சென்னை மிக அருகில்னு சொல்லி எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இப்போ சென்னையோட மாநகரத்துக்கு ஒட்டி வந்துருச்சு. அதெல்லாம் தென் பயோஃபார்மசிட்டிகல்ஸ் எஸ்சிசின்னு இருக்கு. இது சென்னையில இருக்கக்கூடியது. உங்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பு, கெமிக்கல் யூஸ் பண்ணி உங்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பு, ரிசர்ச் பண்றது, பாய்சன் கண்ட்ரோல் சென்டர், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. மேக் அ நோட் ஆஃப் தி ஸ்லைட். சரி சார், குளோபல் இன்வெஸ்டர் சமிட் என்ன சார்? குளோபல் இன்வெஸ்டர் சமிட்னா ஒன்றும் இல்லை. இது நம்ம குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆக்கின ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நீங்க ஒரு பெரிய இவெண்ட் நடத்துறது. சரி, இந்த இவெண்ட் நடத்தலைன்னா கூட உங்களுக்கு தமிழ்நாடு தேடி ஆட்கள் வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இது எப்படி ஆச்சுன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு. ஒரு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பெரிய ஒரு இவெண்ட், ஒரு வாரம் ஒரு இவெண்ட் நடத்தி பல்வேறு இந்த பிசினஸ் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடை ஷோகேஸ் பண்றாங்க. தமிழ்நாடுல எடுத்து காமிப்பாங்க. தமிழ்நாடுல இத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்ப ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஐடிசி இங்க திருச்சியில இருக்கக்கூடிய இங்க பகுதி, அந்த பகுதி பேர் முருகன் கோயில் கூட இருக்கு, டக்கு டக்கு மறந்தது. அந்த பகுதியில் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு குளோபல் இன்வெஸ்டர் சமிட்ல கையெழுத்து போட்டதுதான். அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு காமிக்கிறாங்க இந்த மாதிரி திருச்சியில உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது உங்களுக்கு தெரியும், ஒரு காவிரி பெல்ட், டெல்டா ரீஜன். அப்ப அதை பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பிக்கலாம். ஸோ அப்ப அதுக்கப்புறம் அந்த பிரைவேட் கம்பெனிக்கான கனெக்ட் பண்ணுவான், அவன் யோசிப்பான், ஸ்டடி பண்ணுவான், செஞ்சுட்டு அப்புறம் அவன் கையெழுத்து போடுவான் கவர்மெண்டோட. சரி, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 200 பேர் வேலை வாய்ப்பு வரும், ஒரு ஃபேக்டரி போடுறேன். இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லும், இது நீ பண்ணனா உனக்கு என்ன பண்றேன், லேண்ட் நான் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு கம்மியான காசுல லேண்ட் கொடுத்துறேன், தண்ணி இலவசமா கொடுக்குறேன், உங்களுக்கு சில கரண்ட் எல்லாம் உங்களுக்கு கம்மியான இதுல கொடுக்குறேன். இது மாதிரி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள நடக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் சமிட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் மேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாத்தையும் வர வச்சு ஒரு வாரம் உங்களுக்கு இந்த மாதிரி சமிட், ஒரு வாரம் 2 நாள் போடுங்க, 9th and 10th போடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு ஈவெண்டா நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாவே மாறிடுச்சு. அடுத்தது என்ன, பொலிட்டிக்கலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. இந்த வருடம் குளோபல் இன்வெஸ்டர் சமிட் மூலமாக இத்தனை கோடி ரூபா முதலீடை ஈட்டணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டியா இருக்குல்ல. ஸோ இந்த காரணத்துக்காக 2015 தான் முழுக்க வாழ்ந்து நம்மளுக்கு என்ன வேணும், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு, முதல் இன்வெஸ்டர் சமிட் 2015 ஆரம்பிக்கப்பட்டது, சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது. 5000 டெலிகேட்ஸ்க்கு மேல இந்தியா வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. 100 எம்ஓயு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னா, நீங்களும் நானும் எம்ஓஐ போட்டோம்னா நமக்குள்ள ஒரு சின்ன அக்ரிமெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அது மாதிரி அது அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஃபேக்டரி செட் பண்றேன், இத்தனை 1000 கோடி ரூபாய் நான் செலவு பண்றேன் உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுதான் எம்ஓயு சைன் பண்றாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க, 2,2.48 lakh crore உங்களுக்கு 98 ப்ராஜெக்ட்ஸ்ல 4.7 lakh. இது அப்படியே ஈட்டினாங்களா? உங்களுக்கு எதிர்கட்சிகளோட பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கும், இதெல்லாம் பேப்பர்ல தான் இருக்கு, இதெல்லாம் உண்மையா நடக்க மாட்டேங்குது, பிரச்சனை இல்லைன்றாங்க. ஒரு அளவுக்கு 2.4 lakh crore சொல்றான், ஒரு 1.5 கோடி ரூபா வருது, 1.5 லட்சம் கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வரட்டும்ன்ற சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் தானே. ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த காரணத்துக்காக உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது. இது 2015 ஃபர்ஸ்ட் பண்ணுச்சு. தென் 15 நடந்ததோட சக்சஸை வச்சு உங்களுக்கு 2019 ஏன் இவ்வளவு காலகட்டம் உங்களுக்கே தெரியும், நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்தில் பொலிட்டிக்கலி நம்ம ஸ்டேபிளா இருந்தோமா? அதனாலதான் பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா அரசியல் ஒழுங்கா இருக்கணும். பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா அரசியல் கட்டமைப்பு ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இந்த நடுவில் இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒருத்தவங்க இவங்க ஜெயலலிதா அம்மையார் உடம்பு முடியாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் மாற்றப்பட்டது, யார் சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க, போனது வந்தது, இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் எல்லாம் உருவானதுனால
நம்மளுக்கு 2019 தான் நம்மளுக்கு வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அடுத்தது பண்ண முடிஞ்சு. ஸோ இது உங்களுக்கு இருந்துச்சு. அகைன் உங்களுக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த், நம்மளோட பவர், ஷோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷனா இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு புது ஃபேக்டரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சாலே ஏன் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான் வந்து நம்மளோட ஏமா இருக்கு. அது மாதிரி அவங்களை யோசிக்க வைக்கணும். அதுதான் நம்மளோட ஏமா இருக்கு. இதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம செய்யக்கூடியது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஸோ பொசிஷன் வந்து இன்வெஸ்டர்ஸ் சாய்ஸா ஆக்கணும். பொட்டன்ஷியல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியலிட்டி இருக்கு, எதை வந்து நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எது ஆரம்பிச்சா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிளான்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறது. தென் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நீங்க என்கரேஜ் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் வந்து நீங்க சொல்றது, ட்ரைனிங், எங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு வந்து எஃபிஷியண்டா இருப்பாங்க, அவங்க நாங்க ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வேலைக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கறது. இண்டஸ்ட்ரி குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி இருக்குன்னா, ஒரு நல்ல டாப் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க டாப் கம்பெனி போனதுக்கான காரணம் என்ன, அவங்களோட சில அந்த ஹேபிட்ஸ் இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த டாப் கம்பெனிக்கு அவங்க எடுத்துட்டு போகும். அப்ப இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குளோபல் இதுலன்னா ஒரு பெரிய கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க மற்ற இருக்கக்கூடிய சின்ன கம்பெனிகளுக்கு. இது மாதிரி எல்லாம் நாங்க வந்து உங்களுக்கு எங்க கம்பெனில இவ்வளோ இப்போ எங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல இப்படிலாம் இருந்துச்சு, நாங்க வந்து இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தோம் எங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு, நாங்க ஆண்டர்பிரினர்ஷிப் அவங்க என்கரேஜ் பண்ணோம், இது மாதிரி எல்லாம் நாங்க பண்ணனாலதான் இவ்வளவு நாங்க வளர்ந்தோன்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து they are trying to bring அந்த பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து எல்லாரும் பண்ண நல்லது தானே. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது பண்றது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. தென் பழனிசாமி அவர்கள் வந்து உங்களுக்கு சிஎம் வந்து அவர் வந்து ஒரு புது வெப்சைட் ஆரம்பிச்சாரு, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு, பவர் ஃபினான்ஸ் இதுன்னு சொல்லி. ஸோ இது இ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் டெபாசிட்டர்ஸ்க்காக வந்து ஆரம்பிக்கப்படுது. போய் என்னன்றதை நீங்க பார்த்துக்கோங்க. 25,000 பீப்புளுக்கு இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பெரிய நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்காக வந்து நம்ம 8 பிசினஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம 2,368 கோடி ரூபாய் வித்தியாசம் இதுல செலவுல நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 25,000 பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொரோனா காலகட்டத்திலையும் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து முதலீடு பண்றதுக்கான முதல் இடமா தமிழ்நாடு தான் இருந்துச்சு. கொரோனா காலகட்டத்திலையும் உங்களுக்கு வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாடு தான் வந்து முதல் மாநிலமா இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ மார்ச்ல இருந்து ஜூலை இந்த கொரோனா காலகட்டத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து 25 கம்பெனிகளுக்கு கூட அக்ரிமெண்ட்ஸ் செலுத்தியிருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட். ஒரு 25,000 பேருக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக வந்து அவங்க வந்து இந்த செலவீடு பண்ணியிருக்காங்க. சரி சார், தமிழ்நாடு விஷன் டாக்குமெண்ட் 2023 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்ன சார், உங்களுக்கு 2012 வந்து இது வந்து உங்களுக்கு வெளியிட்டாங்க. ஸோ 2012 இருந்து இது வெளியிடுறாங்க. இதுல என்ன 11% ஆஃப் growth உங்களுக்கு 11 இயர்ஸ்ல நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளோட பெரிய இதா இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். விஷன் 2023 வந்து டெஃபினட்டா கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு எப்போ இதை அறிவிக்கிறாங்கன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2012 ஜெயலலிதா அம்மையார் வந்து இருக்கும்போது அறிவிக்கிறாங்க. 11 வருஷத்துல 11% growth ஜிடிபியில நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஏமா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கோல் வந்து 2023க்கு ஆல்மோஸ்ட் 20% ஹையரா இருக்கு. இந்தியாவோட ஜிடிபியை விட, இந்தியாவோட வளர்ச்சி ஜிடிபி எக்ஸ்பெக்டட் விட 20% ஹையா இருக்கு. நம்ம என்னென்ன பண்ணணும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மென்னுக்கு 70 இயர்ஸ் ஆகும், உமனுக்கு 73 இயர்ஸ் ஆகும் நம்ம கொண்டு வரணும்ன்றது நம்மளோட ஏமா இருக்கு. ஜெண்டர் ரேஷியோனா என்ன, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறது, 1000 ஆண்களுக்கு 998 பெண்களாவது பிறக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஏமா இருக்கு. இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து 13ஆக குறைக்கப்படும். இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட் எப்பவுமே எப்படி கணக்கு பண்ணாங்க, 1000 லைவ் பர்த்ஸ், உங்களுக்கு உயிரோட 1000 பிள்ளைகள் குழந்தைகள் சிசுகள் பிறந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து எத்தனை பேர் வந்து உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறது கணக்கு 13. அதுல எத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இறக்குறாங்கன்னா 13க்கு. அப்ப அது 13 வரைக்கும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஏமா இருக்கு. அதே மாதிரி மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி ரேட் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து 44 பர் இது 100,000 லைவ் பர்த்ஸ். ஸோ மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி வந்து 100,000 லைவ் பர்த்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோ, இது 1000 லைவ் பர்த்ஸ், இது வந்து 100,000 லைவ் பர்த்ஸ். இந்த டிஃபரன்ஸ் தெரியணும் உங்களுக்கு. 4 மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கணும். 4 மில்லியன் 40 லேக் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கணும் தமிழ்நாட்டில்.
அண்ட் பாவர்ட்டியை வந்து 8% நம்ம குறைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம ஏமா இருக்கு. எஸ்டிஜிபியை 11% நம்ம வந்து growth இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளோட ஜிடிபியை அக்ரிகல்ச்சர் growth அட்லீஸ்ட் ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் growthனால வந்து ஒரு 10,500 இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். 12% செக்டோரல் growth கொண்டு வரணும் நம்ம அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஏமா இருக்கு. பர் கேபிட்டா இன்கம் வந்து 4,50,000 ஆக்கணும். நம்மளுக்கு இப்போ எவ்வளோ இருக்கும்? 1,83,000 இருக்கும் அப்ராக்சிமேட்டா. 1,80,000 ரூபா இருக்கும். நம்ம இதை 4,50,000 கொண்டு வரணும். எவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு பாருங்க நம்மளோட ஆம்பிஷன். ஸோ அது மாதிரி நம்ம கொண்டு வரணும். தென் பைப்டு வாட்டர் வந்து நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஏமா இருக்கு. ஸ்லம்ஸை எலிமினேட் பண்ணணும். நம்ம 2.5 மில்லியன், அதாவது எவ்வளோ 25 லட்சம் வீடுகள் அஃபோர்டபுள் ஹவுசிங் வந்து நம்ம கட்டி கொடுக்கணும். ஸ்லம்ஸை நம்ம வந்து முழுமையா வந்து நம்ம வந்து இது பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். செகண்டரி எஜுகேஷன் எல்லாருக்கும் வந்து அஷோர் பண்ணணும். நம்ம எக்ஸ்பிரஸ் வேஸ் நிறைய பண்ணணும். கிரீன் ரெவல்யூஷன் கொடுக்கணும். 10 வேர்ல்டு கிளாஸ் சிட்டிஸ் உருவாகணும். நம்ம மாநிலத்திலே 10 உலகம் பாராட்டக்கூடிய உலகமயமா இருக்கக்கூடிய இது சிட்டிஸ் வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அடிஷனல் 20,000 மெகாவாட் பவர் வந்து நம்ம வந்து 10 வருடத்துல வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்பவே நம்ம என்னவா இருக்கோம்? நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் தயாரிக்கிறோம். நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பவர் கரண்டை விட நம்ம அதிகமாக தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னமும் வந்து நம்மளுக்கு அந்த கரண்ட், ஏன்னா இவ்வளவு வளர்ச்சி வரும்போது நம்மளுக்கு கரண்ட்டும் வந்து அதிகமாக தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு எய்ம் வச்சிருக்கோம். தென் டு மேக் தமிழ்நாடு த மோஸ்ட் economically prosperous state by 2023. ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம இப்போ என்ன இருக்கும்? செகண்ட் இடத்துல இருக்கும். முதல் மாநிலமாக நம்ம மாற்றணும். இன்க்ளூசிவ் growth, எல்லாத்துக்கும் வந்து வேலை வாய்ப்பு, எல்லா விதமான மக்கள், எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நீங்க வந்து growth பண்றதுக்கு இதாக இருக்கும். பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவிலே நம்ம கொண்டு வரணும். கனெக்டிவிட்டி, ஆக்சஸ் டு கனெக்டிவிட்டி, ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் நம்ம வந்து கொடுக்கணும். தமிழ்நாடு வந்து ஏஷியாலே டாப் 3 ப்ரிஃபர்டு. ஏஷியாலே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வந்து டாப் 3ல இருக்கிற மாநிலமா இருக்கும். இந்தியால டாப் மாநிலமா இருக்கும். இதுதான் நம்மளோட ஏமா இருக்கு. ரெப்புடேஷன் ஃபார் அட்வான்ஸ்ட் எஃபிஷியன்டா கவர்மெண்ட் நடத்துறதும் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்றதும் வந்து நம்மளோட ஏமா இருக்கு. அண்ட் தென் இந்தியா தமிழ்நாடோட ட்ரெடிஷனும் ஹெரிட்டேஜை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் காமிக்கணும். அண்ட் அதை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அண்ட் அதை ப்ரிசர்வ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்மளோட ஏமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 2012 ஒரு 11 ஆண்டுகளுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷன் டாக்குமெண்ட். விஷன் அப்படின்னு சொன்னா நீங்க என்னவா உருவாவ ஆசைப்படுறாங்க, வாட் இஸ் யுவர் லுக், உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட ஏம் என்ன, நீங்க எதை நோக்கி உங்களோட பயணம் ஆரம்பிக்கப்படுது. ஸோ இதை ஒரு கோல் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்படுது. இந்த 11 வருஷத்துல நம்ம இதெல்லாம் நோக்கி அச்சீவ் பண்ணோம். எவ்வளவு அச்சீவ் பண்றோமோ இல்லையோன்றது அடுத்த விஷயம். ஒரு இலக்கு நீங்க வச்சிருந்தாதான் நீங்க அதை போக முடியும். அதுக்காக வந்து உங்களுக்கு நம்மளோட முன்னாள் மாண்புமிகு சிஎம் ஜெயலலிதா அவர்கள் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட, அவங்களால கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் இது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல ரிமெம்பர் ஐஎம்ஆர், எம்எம்ஆர், இதெல்லாம் நம்மளோட கோல்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. உங்களுக்கு இந்த ஃபேக்சுவலா இருக்கக்கூடிய கேள்விகள் இம்பார்ட்டன்ட், இயர்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து 5 இது பார்த்தோம். நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், சிப்காட்டு, உங்களுக்கு வந்து டான்சிட்கோ, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டிஐஐஎஸ்சி, அப்புறம் வந்து உங்களுக்கு டான்சி, அப்புறம் வந்து எஸ்இசி, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். எந்தெந்த வருடங்கள்ல ஆரம்பிக்கப்பட்டது, அதுங்களோட ஏம் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த விஷன் டாக்குமெண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். குளோபல் சமிட் வந்து நம்ம 2015 முதல் சமிட் ஆரம்பிச்சோம். 2019 2ஆம் சமிட் இருந்தோம். அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஓவர்வியூவா பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூனிட் 9ல வரக்கூடிய சாப்டர்ல இதெல்லாம் இருக்கு. இது இல்லாம வந்து அன்அகாடமியோட ஆப்ல வந்து நான் வந்து இக்கானமி வந்து நடத்திருக்கேன். நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு இக்கானமி சம்பந்தமான கிளாஸஸ் வந்து அன்அகாடமியோட ஆப்ல எடுத்திருக்கேன். ஸோ யூனிட் 9ல இது எல்லாம் பிடிஎஃபா உங்களுக்கு வேணும். நான் யூனிட் 9ல யூடியூப்ல நடத்தக்கூடிய எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டவுன்லோடபிள் ஃபார்மேட்டா வேணும். இந்த புக் இல்லை சார், எனக்கு வந்து புக்கு கையில இல்லை, பிடிஎஃபா இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போயிட்டு நீங்க என்னைய வந்து அன்அகாடமியோட ஆப்ல ஃபாலோ செய்யுங்க. அன்அகாடமி ஆப்ல கிட்டத்தட்ட ஒரு 137 பேர் ஃபாலோ பண்றாங்க. நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ செய்த பின் நான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அங்கேயும் போடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் அங்கேயும் போடுவேன். அந்த சமயத்துல அந்த வீடியோஸை நீங்க வந்து
பார்த்தங்க அப்படின்னா அதை வந்து நீங்க லைவா பார்க்கும்போது உங்களுக்கு டவுன்லோட் பண்ண அலோவ் பண்ணாது. அதை வந்து நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பின்னாடி நீங்க போய் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதுல டவுன்லோட் பண்றதுக்கான இடம் இருக்கும். நீங்க அந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், கோ ஹெட் அண்ட் டவுன்லோட் பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு 15 நிமிஷமாவது அந்த வீடியோ பாருங்க. அப்பதான் வந்து எங்களுக்கும் அது கணக்குல வருது அண்ட் உங்களுக்கும் வந்து நான் என்னதான் சொல்ல வரேன், எப்படிதான் சொல்லித்தரேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து உங்களுக்கு டெடிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்களை அப்ரிஷியேட் பண்ணி நீங்க டெடிகேஷன்ஸ் கொடுக்கணும்னா கொடுங்க அந்த இடத்துல. ஸோ என்னோட நிறைய செஷன்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி மேரத்தான் உங்களுக்கு வந்து எம்சிக்யூ முழுவதும் ஃபுல்லா எம்சிக்யூ கேள்வி பதில் நிறைய நடத்திருக்கேன். டெஃபினட்டா போய் அதெல்லாம் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணி பாருங்க. இந்த சேனல் வந்து லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த இது வந்து இதுல கொடுத்துருக்கோம். இதுல வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைத்திக்கோங்க அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்க வீடியோ லைக் பண்ணும்போது யூ ஷோயிங் யூர் அப்ரிசியேஷன் டு அஸ். ஸோ ப்ளீஸ் டூ லைக் த வீடியோ அண்ட் உங்களுக்கு MS01 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணுங்க 10% டிஸ்கவுண்ட்காக. ஒரு வருடத்துக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தா 6300 ரூபாய் மட்டுமே. இல்ல 2 ஆண்டுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தா 7560 ரூபாய் மட்டுமே. ஸோ இட்ஸ் அப் டு யூ. ப்ளீஸ் டூ கோ அஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற பிளான் இருந்துச்சுன்னா நாங்க நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்களோட கோடை யூஸ் பண்ணுங்க. ஸோ அது யூஸ் பண்ணனால என்ன ஆகுது அப்படின்னா நாங்க நடத்துறது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றது அவங்களுக்கு அன்அகாடமிக் தெரிய வரும். அப்பதான் எங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இட் டசன்ட் மேட்டர். அண்ட் லைக் பண்ணுங்க வீடியோவை. ஸோ எங்களுக்கு மினிமம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஸோ ப்ளீஸ் டூ தட் அண்ட் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ.